ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அடியானை பார்த்து கேட்பான், நான் நோயுற்றிருந்தேன், ஏன் நீ நலம் விசாரிக்க வரவில்லை? நான் தாகித்திருந்தேன், ஏன் என் தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவில்லை? நான் உணவுக்கான தேவையில் இருந்தேன், ஏன் எனக்கு உணவை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் கேட்பான், நீயா இறைவா, நீயா என்னிடத்திலே உணவை கேட்டாய், நீயா என்னிடத்திலே தண்ணீரை கேட்டாய், நீயா என்னிடத்திலே தேவைக்காக வந்தாய்? அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், என் அடியான் ஒருவன், என் படைத்த படைப்பில் ஒருவன், என் அடிமை ஒருவன், மனிதன் ஒருவன் நோயுற்றிருந்தான், அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை. என் அடியான் ஒருவன் தாகித்திருந்தான், அவனுடைய தாகத்திற்கு நீ தண்ணீரை கொடுக்கவில்லை. என் அடியான் ஒருவன் உணவுக்கு தேவை இருந்தான், அவனுக்கு நீ உணவை கொடுக்கவில்லை. அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் என்னை அவனிடத்தில் பார்த்திருப்பாய். அவனுடைய தாகத்தை தனித்திருந்தால் என்னை அவனிடத்திலே பார்த்திருப்பாய். அவனுக்கு உணவை கொடுத்து அவனுடைய பசியை நீக்கி இருந்தால் என்னை அவனிடத்திலே பார்த்திருப்பாய். அங்கே இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து என்ற வேற்றுமை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து சென்றான், தாகம் ஏற்படுகிறது, கிணறு இருக்கிறது, இறங்கி தண்ணீர் குடிக்கிறார். கிணற்றிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறான், ஒரு நாய் தண்ணீருக்காக தாகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சகதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாக்கால் தடவி கொண்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அந்த அடியான், இந்த நாய் எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்று அதுவிற்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மறுபடியும் கிணற்றில் இறங்கி அந்த நாயுடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து அந்த நாயை திருப்திப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடியானுக்கு இறைவன் அல்லாஹ் நன்றி செலுத்தினான், அவனுடைய பாவத்தை மன்னித்தான்.